அங்க நேச்சுரலா வந்து வாங்கக்கூடியவங்க கேட்டா இயற்கையா வந்து படம் பார்க்கணும்னு கேட்டா ஒன்னா ஒரு 10 பேர் இருக்கலாம். இந்த சச்சின் ஒரு படம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வேணா சொல்லலாம். மீதி எல்லாம் கேட்டா வந்து கம்பல் பண்ணி வந்து டிக்கெட்டை வந்து கொடுத்து அனுப்புறாங்க போய் பாருங்கன்ட்டு. ஏன்னா எடுத்து போனோம் என்ன செய்வோம் அவனுக்கே தெரியாது. நம்ம தலைவர் நடிச்ச படத்துல முக்கியமான படம் கேட்டா சச்சின் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் கேட்டா வந்து அப்போ அவருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 10 கோடி கூட வசூல் வரட்டுமே, அவருக்கு அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதை அவரு வந்து எடுத்துட்ட ஒரு ஃபீலிங் இருக்கலாம். அவருக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவருடைய சம்பளம் என்ன வந்துருக்கும் விஜய்க்கு இதெல்லாம் கணக்கு போட்ட ப்ரொடக்ஷனுக்கு எல்லாம் சேர்த்தா கூட ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் கை அன்னைக்கு வந்து கையை கழிச்சது, இன்னைக்கு வந்து நமக்கு வந்து கையில வந்துடுச்சுன்னு இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு பிராண்ட் விழுது இல்லை இந்த இடத்துல கேட்டா. ஒரு படத்தை வந்து தானு அவர்கள் தயாரிச்சாருன்னு கேட்டா அது வந்து அந்த படம் வந்து வெற்றிகரமான படமா இயல்பாவே ஓடும், இயற்கையா ஓடும். ஆனா அதை வந்து ஓட வைக்கிற வேலைலாம் வந்து தானு செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தானுக்கு ஒரு பிராண்டு அலைப்புலினா அது ஒரு பிராண்டு தயாரிப்பு செய்யட்டேன். அந்த பிராண்டு விழுது இல்லை.